அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சந்திர யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆட்டோகேடில் டைமென்ஷன் மார்க்கிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து சம் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா, ட்ராயிங் டூல்ஸ் யூஸ் பண்ணி சம் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து எப்படிலாம் நம்ம வந்து டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ணலாம் அப்படின்றத அந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ அப்படின்றது வந்து கடைசியாக வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் வந்து கீழே இருக்கும். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் வந்து பெல் பட்டன் ஆல் அண்டர் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டைமென்ஷன் மார்க்கிங் எல்லாருமே யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வந்து ஹோமில் அனோட்டேஷன் பேனலில் டைமென்ஷன் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் டைமென்ஷன் வந்து உங்களுக்கு அக்சஸ் ஆகும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து இந்த பர்டிகுலர் லைனுக்கு மேலே நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும் போதும், உங்களுக்கு அந்த டைமென்ஷன்ஸ் வந்து காட்டும். ஆமாம் தானே? ஸோ அதே போல் வந்து இந்த இன்க்ளைன் லைனுக்குன்னு சரி நீங்கள் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீனியர் வரும். ஓகேங்களா, ஸோ அதே போல் வந்து இந்த மாதிரி அலைன்டு பொசிஷன்ஸில் வரணுன்னா நம்ம தனியாக தான் பண்ணணும். ஸோ அகைன் டைமென்ஷன் கொடுத்துட்டு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதே பொசிஷன் தான் வருது. இன்க்ளைனில் எவ்வளோ இருக்குன்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அது எப்படின்னா வந்து நார்மல் டைமென்ஷன் மார்க்கிங். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி குயிக் டைமென்ஷனில் பண்ணாமல் ஓகேங்களா நார்மல் டைமென்ஷனில் மார்க் பண்ண போகிறோம். ஸோ அதை கமாண்ட் மூலிமா பண்ண போகிறோம். மேலே ஆப்ஷன்ஸில் எனேபிள் பண்ணி பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து டைமென்ஷன் லீனியர். ஓகேங்களா, ஸோ DIMLI என்டர். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணோம்னா நம்மளுக்கு எங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்டிங் பாயிண்ட், ஸோ இதை மட்டும் கிளிக் பண்ணால் மட்டும் போதும். ஸோ நம்ம ஒரு லீனியர் டைமென்ஷன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எய்தர் 0 டிகிரி 90 டிகிரி 180 டிகிரி ஆர்த்தோ பொசிஷனில் இருக்கிற ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்க்கு மட்டும் இந்த பர்டிகுலர் டைமென்ஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் இங்கேயும் மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ இதே போல் சிமிலர்லி நீங்கள் ரிப்பீட்டேஷன் ஆஃப் கமாண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம ப்ரீவியஸாக வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து கண்டினியூஸாக ஒரே ஒரு பட்டன் கீபோர்டில் என்டர் பண்ணால் மட்டும் கொடுத்தா போதும். ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்த இது வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, சரி. இப்போது இந்த லீனியர் டைமென்ஷன் இந்த இன்க்ளைனுக்கு யூஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தான் வரும். ஓகேங்களா, ஸோ அப்போ நம்ம இன்க்ளைனுக்கு நம்ம போகணும். சரி, அது எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது லீனியர் டைமென்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது DIM அலைன்டு. ஓகே, ALIN என்டர் கொடுங்க. ஓகேங்களா, ஸோ கொடுத்தீங்கன்னா வந்து நீங்கள் இன்க்ளைண்டாக இருக்கிற எல்லா பொசிஷன்ஸும் நீங்கள் வந்து டயக்ராம்ஸோட இது வந்து வேல்யூஸ் வந்து நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ DIMALI கொடுத்துட்டு ஸோ நீங்கள் இந்த மாதிரி இன்க்ளைண்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மெஷர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது பாருங்கள், அகைன் இன்னொன்று வந்து மெஷர் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டுக்கும் சரி இன்க்ளைண்டுக்கு சரி நீங்கள் தாராளமாக இந்த பர்டிகுலர் அலைன் டைமென்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி. இது ரெண்டு எங்கே எடுக்கலாம்னா இங்கே அனோட்டேஷன் இருக்கா. ஸோ அனோட்டேஷன் பேனலில் இங்கே போனீங்கன்னா இங்கே இந்த பிலோ ரிப்பனை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரிப்பனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது லீனியர். ஓகே, டேரெக்டாக நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இல்லை எனக்கு வந்து இன்க்ளைண்ட் வரணும்னா அலைன்டு. ஸோ அலைன்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகுது. இந்த டெக்ஸ்ட் சேஞ்சஸ் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இன்கேஸ் யாராவது வந்து ஸ்கிப் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஐ கார்டில் அட்டாச் பண்ணிருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரேடியஸ். ஓகேங்களா, டைமென்ஷனில் நம்ம வந்து ரேடியஸ் எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்றது. ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ணால் நீங்கள் டைரெக்டாக இங்கே போய்ட்டு ஓகே அனோட்டேஷன் பேனல் போய்ட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேடியஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கமாண்டில் DIMRA ஓகே என்டர் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ரேடியஸஸ் வந்து வரும். ஓகே, இந்த ஆர்க்கோட ரேடியஸும் வந்துருச்சு, உங்களுக்கு இந்த லைனோட ரேடியஸும் வந்துருச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இதிலே உங்களுக்கு டயாமீட்டர். ஓகே, ஸோ ரேடியஸ் இப்போ பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு அதே டயாமீட்டர். ஸோ இது கிளிக் பண்ணிவிட்டு இதோட டயாமீட்டர். ஸோ இது ரேடியஸில் இருக்குது, இது டயாமீட்டரில் இருக்குது. ஓகேங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஆங்குலர். ஓகே, இப்போ இந்த இதுக்கும் ஸோ இந்த ரெண்டு லைனுக்கும் எவ்வளோ ஆங்கிள்னா 27 டிகிரின்றது ஆங்கிள். ஓகே, அதே போல் இந்த பென்டகனுக்கு பாருங்கள். ஸோ இது வந்து ஆங்கிள் 108 டிகிரி. இது வந்து 5 சைட்ஸில் பாலிகனில் க்ரியேட் பண்ணுது. ஓகே, ஆங்கிள்ஸ் வந்து நீங்கள் இதே போல் இந்த பர்டிகுலர் DIMANGன்னு கொடுத்த கமாண்டை நீங்கள் ஆங்குலர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லீனியர் பார்த்தோம், அலைன்டு பார்த்தோம், ரேடியஸ் பார்த்தோம், டயாமீட்டர் பார்த்தோம், ஆங்கிள்ஸும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஆர்க் லென்த். ஓகே, DIMARC இதுக்கு வந்து கமாண்டு DIMARC. இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட ஆர்க்கோட
அவுட்ரு வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவுட்ரு லைன் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆர்க்கோட சிம்பிள் வந்து அது கூட அதோட டைமென்ஷன் சேர்ந்து வரும். இந்த 2 டைமென்ஷன் இருக்குது. இது எம்எம், இது ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் இருக்குது. இந்த 2 டைமென்ஷன் எப்படி கொண்டு வரது ஒரே இதில் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். யாராவது ஸ்கிப் பண்ணியிருந்தால் ப்ளேலிஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே, சரி. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம அடுத்தது கோஆர்டினேட். ஓகே, ஸோ இதில் வந்து ஆர்டினேட் இருக்கும். ஸோ இந்த ஆர்டினேட்ஸ் அதாவது டைமென்ஷன் ஆர்டினேட்ஸ். இப்போ இது எவ்வளோ டைமென்ஷன் ஹைட்டில் இருக்குது அப்படின்றத நீங்கள் ஆர்டினேட்ஸ் வந்து மென்ஷன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, அதாவது ஃப்ரம் த ஆரிஜின்லேருந்து இது எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்றது. ஓகே, ஸோ ஆரிஜின் கிளிக் பண்ணுறீங்க. இந்த பர்டிகுலர் சென்டர் ஆஃப் த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டம் வந்து 445, ஸோ 584, இங்கே 6450. ஓகே, இல்லை நீங்கள் இதை டாப்பில் கூட கொண்டு போய் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து டைமென்ஷன்ஸு இந்த இதில் ஆர்டினேட்ஸில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக பார்க்குறது ஜாகுல். ஸோ ஜாகுல்ன்றது ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த ஜாகுலோட சென்டர் லொக்கேஷன் எங்கே வரணும் அப்படின்றது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிள் இங்கே கிளிக் பண்ணணும். ஸோ இதோட லென்த் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ ஜாகுலில் அந்த ஜிக்ஸாக் லைனில் உங்களோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஜாகுல். ஓகே, அகைன் சொல்கிறேன், ஜாகுல் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ எந்த வேணுமோ அங்கே எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ தென் ஒரு சென்டர். ஓகே, அகைன் ஒரு கிளிக். தென் ஃபைனலாக அந்த வந்து ஜாகுலோட சென்டர் ஜிக்ஸாக் இருக்குல்ல, ஸோ அது எங்கே வேணுன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும். இந்த ஜாகுல் டைமென்ஷன் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இது டைமென்ஷன் மார்க்கிங்ஸ் இவ்வளோ தான் இருக்கிறது நம்மளுக்கு ஆட்டோகேடில். இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து பேஸ் லைன் அண்ட் ஆல்சோ உங்களுக்கு கண்டினியூஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம சேனல் இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பில் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. லைக் பண்ணாமல் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அதுக்கு அந்த வீடியோ அப்படின்றது கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி.